அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு செவ்வகத்தின் நீளம் 3x + 2 அலகுகள் மற்றும் அதன் அகலம் 3x - 2 அலகுகள் எனில் அதன் பரப்பளவை காண்க. அப்ப செவ்வகம்னு இங்க கொடுத்துட்டாங்க. செவ்வகத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துருக்காங்க. அது நம்பர்ஸா கொடுக்காம இந்த மாதிரி ஒரு கோவையா கொடுத்துருக்காங்க. 3x + 2 3x - 2. ஆனா இது என்ன கேட்கறாங்க? பரப்பளவு ஏரியா கேட்கறாங்க. அப்ப என்ன சொல்லிட்டாங்க? இந்த எக்ஸோட வேல்யூ 20 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த எக்ஸை வந்து x = 20 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அந்த மாதிரியும் போடலாம். அப்படி இல்லாட்டி நமக்கு இது வந்து a + b a - b அந்த ஃபார்முலால இருக்கு. அந்த ஃபார்முலா மூலமாவும் நம்ம போடலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். இந்த சம்ம ரெண்டு மெத்தட்ல போடலாம். இப்போ நான் ஃபார்முலா முறையில எப்படி போடணுமோ அதை நான் சொல்றேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு சம்ல? L வந்து 3x + 2, அதாவது லென்த், பிரெத் வந்து 3x - 2. அப்ப ரெக்டாங்கிளோட ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? இந்த லென்த்தையும் பிரெத்தையும் பெருக்கணும். அப்ப 3x + 2 3x - 2. இது எப்படி இருக்கு? a + b a - b. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். a + b a - b னா என்ன ஆன்சர்? a² - b². இப்போ நமக்கு a என்னது? அதாவது a² - b². a வந்து 3x, b வந்து 2. ஓகேங்களா? அப்ப 3x² - b என்னது? 2² 3x ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? 9x² - 2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 4 வரும். இப்போ இங்க x² கொடுத்துருக்காங்க. நமக்கு சம்ல x = 20 கொடுத்துட்டாங்க. அப்ப x = 20 னா x² என்னது? 400. அந்த 400 எடுத்துட்டு வந்து இங்க வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். 9 × 400 மைனஸ் இந்த 4. அப்போ 9 400 பெருக்கணும்னா என்ன வரும்? 3200 - 4. இது ரெண்டையும் கழிச்சோம்னா 3596 சதுர அலகுகள். இது நமக்கு வந்து ஆப்ஷன் ஏல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியும் இந்த சம் போடலாம். அப்படி இல்லாட்டியும் இங்க நான் போட்டிருக்கேன் பாருங்க. அதாவது 3x + 2 னா x = 20 இதுல சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன வரும்? 3 × 20 60 60 + 2 62. L என்ன வரும்? 62 வரும். அதே மாதிரி b என்ன வரும்? 3 × 20 - 2. அப்போ 2 60 - 2 என்ன வரும்? 58. அப்ப b என்னது? 58. அப்ப நீங்க இது ரெண்டையும் பெருக்கணும். L × b தான் வந்து இதோட இது. அப்ப 62ஐயும் 58ஐயும் பெருக்கணும்னா இந்த ஆன்சர் வரும். இந்த மெத்தட்லயும் போடலாம், இந்த மெத்தட்லயும் போடலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.